இந்த வீக் சண்டே என்னோட பெரியக்கா வீட்டில் தான் போச்சு. அக்கா பசங்க 2 பேருக்கும் சாட்டர்டே சண்டேஸ் லீவுன்றனால நேற்றே கிளம்பி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அக்காவும் அக்கா பொண்ணும் தான் 2 நாளுமே வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. என்னை எந்த வேலையுமே பார்க்க விடல. சண்டே மார்னிங் எழுந்ததுமே பாப்பா தான் காஃபி போட்டு கொடுத்தா. அவள் இந்த அளவுக்கு சூப்பராக காஃபி போடுவான்னு நான் எதிர்பார்க்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே தோசை பாப்பா தான் ஊற்றி கொடுத்தா. லஞ்ச் அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் அவங்க கூட பேசிக்கிட்டே சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு நான் பண்ணேன். அக்கா என் கூட பேசிக்கிட்டே தான் சமைச்சாங்க. அதனால குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு பசியும் வந்துருச்சு. அதனால கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். அக்கா லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருந்தாங்க. மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. சிக்கன் கிரேவி ரெசிபி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் போல் பாப்பா தான் டீ போட்டு கொடுத்தா. எல்லாருமே உட்காந்து குடித்தோம். டீ குடிச்சிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலு. நக்ஷுக்குட்டி இங்கே இருந்தானா அவங்க யாரும் படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால உடனே கிளம்பிட்டோம் ஊருக்கு.